இந்த 14 பேர் என்பது நீங்கள் நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி, எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இது ஒரு இது ஒரு இது ஒரு 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 இட்டுக்கட்டப்பட்டவோ அல்லது இது வேணும் என்று சொல்லப்பட்ட அல்லது தலைவரை ஒரு கொச்சப்படுத்துறதுக்கு சொல்லப்பட்ட ஒரு சொல்லு அல்ல. இதற்கு இதற்கு பின்னால் ஒரு பெரும் சக்தி இருக்கிறது. சதி உங்களுக்கு சதி, அதை விட ஒரு பெரும் சக்தி, இந்த சதிக்கு உடந்தையாக ஒரு பெரும் சக்தி இவரை இயக்குகிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதை வெளிப்படையா சொல்றேன். உங்களுக்கு தெரியும், தேசிய தலைவர் என்றது எங்களுடைய பிரபாகரன் தேசிய தலைவராக உலக தமிழ் மக்கள் எங்கும் வியாபித்து விட்டார். உலக தமிழ் மக்களிடையே ஒரு பெரிய பேராக பரவி விரிந்தடைந்து விட்டது. அந்த பேரை விழுத்துவதற்கு, உடைப்பதற்கு எவ்வளவு முயற்சி எல்லாரும் செய்தார். திராவிடர் கழகம் செய்தது, திராவிட முன்னேற்ற கலைஞர் கருணாநிதியைத்தான் தமிழின தலைவர் என்று போற்றி அந்த ஆட்கள் எல்லாரும் இந்த தேசிய தலைவர் என்று இவற்றை பேர் உயர்ந்தோடனே இவற்றை பேரை விழுத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்தார்கள். முடியல, தேசிய தலைவர் என்று விட்டாங்க. தமிழ் தேசியத்தின் தலைவர், மறக்க முடியாத தலைவர், செத்தாப்புறம் சொன்னார், சொல்லிக் கொண்டிருக்கு. அதை மாற்ற முடியல. அதை விட மேதகு என்ற ஒரு பட்டத்தை கொண்டு கொடுத்தாங்க. தேசிய தலைவர் என்ற பட்டத்தை விட மேதகு என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து இது மேலும் மேலும் பிரபாகர் என்ற பெயர் அப்படி ஒரு பெரிய இதா சுடரா ஒரு பெரிய இடிமலையா அப்படி தகித்து கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்க தொடங்கிட்டு தமிழ் மக்கள் மத்தியில அந்த மேதகு தேசிய தலைவர். நாங்கள் ஒரு தரம் பிரபாகரன் என்று சொல்றது ஒரு தடவை பிரபாகரன் மேதகு என்று சொல்லுவார்கள் அல்லது தேசிய தலைவர் என்று எந்த நிகழ்விலையோ இந்த இடத்துலயோ அதைத்தான் சொல்லுவார். அப்ப அப்படியான ஒரு எழுச்சியான இதை இழுத்து விழுத்த வேணும், அதை உடைக்க வேணும், உடைத்து சுக்காக சிதறடிக்க வேணும் என்ற ஒரு திட்டத்தில்தான் திருமாவளவன் அது 14 பேரை தலைவர் சுட்டார் என்று சொல்லுவது. அதுவும் சாதிய வன்முறையில தன்னுடைய திருமணத்தின் சாதிய அதை வைத்தார்கள். அதை பாருங்க எங்க எடுக்கிறாங்க. மதிவதனி ஒரு சாதி, பிரபாகரன் ஒரு சாதி. அந்த சாதி கொடுமை எங்க வருது? மதிவதனி என்ற சாதிக்கும் பிரபாகரன் என்ற சாதி. என்ன காம்பினேஷன், என்ன இதை கொண்டு வருகிறாங்க. இது ஒரு வேலை திட்டம். இது என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். உங்களோட தமிழ்நாட்டுல பெருந்தலைவர் காமராஜர்